ஹரே கிருஷ்ணா. தேவசைனி ஏகாதசியோட கதை. இதுக்கு பத்ம ஏகாதசி, ஆஷாட சுக்ல ஏகாதசி, சயன ஏகாதசின்னு பல பேர் இருக்கு. அது இந்த தேவ சயனம் அப்படின்னு கேட்டா, சயனம்னா தூங்குறது. இந்த ஏகாதசி அன்னைக்கு தான் தேவர்கள் மகாவிஷ்ணு தூங்க போவாங்களாம். எவ்வளவு மாசம்னா 4 மாசம் தூங்குவாங்களாம். அதனாலதான் இந்த 4 மாசமும், அதாவது இது ஆடி மாசம் வருது. இது ஹிந்தியில ஆஷாட மாசம்னு சொல்லுவாங்க. அதாவது ஆணியும் ஆடியும் நடுவுல வரும். ஆணிக்கும் ஆடிக்கும் பாதி பாதி வரதுக்கு பேரு ஆஷாட மாசம் அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. இது நமக்கு இப்போ ஆடி மாசம் வருது. இந்த 4 மாசம் இந்த எந்த விதமான ஹோமங்கள், எந்த விதமான ஆஸ்பீஷியஸ் திங்ஸும் பண்ணக்கூடாதான். ஏன் அப்படின்னா, தேவர்கள் தூங்கிட்டு இருக்காங்க. ஹோமத்தில் இப்போ நீங்கள் நெய், பொரியோ இல்லை சாதமோ என்ன போட்டாலும் அதை அவங்களால வாங்கிக்க முடியாது. ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த 4 மாசத்துக்கு பேரு சதுர் மாசம். இந்த சதுர் மாசம் விரதம் அப்படின்னு சில பேர்லாம் இருப்பாங்க. நம்ம சவுத் இந்தியாவில் அவ்வளவா இருக்கிறது இல்லை. சதுர் மாசம் விரதம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இந்த கத்திரிக்காய், காலிஃப்ளவர், தக்காளி, கேரட் இது மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனியன், கார்லிக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க சத்துர் மாசங்கிற விரதத்தை. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம் தேவசைனி அப்படின்னு எதனால பேர் வந்திருக்குன்னு. எப்போ இந்த தேவர்களும் மகாவிஷ்ணு எழுந்துப்பாங்கன்னா, கார்த்திகை மாசம் வர உத்தான ஏகாதசி அன்னைக்கு தான் எழுந்துப்பாங்களாம். ஸோ அதனால தான் இந்த ஆஷாட ஏகாதசியில தூங்க போயிட்டு அடுத்த, அதாவது 4 மாசம் கழிச்சு வர உத்தான ஏகாதசியில தான் எழுந்துப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். இப்போ நான் 2 விஷயம் சொல்ல போறேன். ஒன்று, யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணர் கிட்ட இந்த ஆஷாட ஏகாதசியோட பெருமையை கேட்குறான். அப்புறம் கிருஷ்ணர் சொன்ன பதில். அதுக்கப்புறம் இந்த ஆஷாட ஏகாதசிக்கும் மகாராஷ்டிரால பண்டர்பூர் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. க்ஷேத்திரம் அப்படின்னா பில்கிரிமேஜ் சைட். இப்போ எப்படி கேதார்நாத், பத்ரிநாத், காசி, ராமேஸ்வரம்லாம் ஒரு புண்ணிய ஸ்தலமோ, அதே மாதிரி பண்டர்பூர் அதுவும் ஒரு புண்ணிய ஸ்தலம். அது எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு. ஸோ இந்த பண்டர்பூர் யாத்ரான்னு சொல்லி கிளம்புவாங்க. 21 நாள் முன்னாடி, இந்த ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு தான் அது முடியும். இந்த ஆஷாட ஏகாதசிக்கு 21 நாள் முன்னாடியே அந்த யாத்ரா ஸ்டார்டட். யாத்ரானா ரோட்லயே செருப்பு இல்லாம அப்படியே நடந்து போவாங்க. எந்த வண்டியும் யூஸ் பண்ணாம நடந்து போவாங்க. ஒரு இடத்துல இருந்து அந்தந்த ஊருக்குன்னு அந்தந்த பக்தர்கள் இருப்பாங்க. இப்ப எப்படி நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டா பெரியாழ்வார், பேயாழ்வார்னு ஆழ்வார்கள்லாம் இருக்காங்க. இப்ப சிவபக்தர்கள்லாம் எடுத்துட்டா நாயன்மார்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அது மாதிரி பண்டர்பூர்ல துக்காராம், நாம்தேவ், ஏக்நாத், தியானேஸ்வர், சந்த் ஞானேஸ்வர் அப்படின்னு ரொம்ப மிக சிறந்த பக்தர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுடைய பாதுகையை எடுத்துண்டு பூனால இதான் நேர்லயே பார்த்திருக்கேன். நான் பூனால இருந்த போது இந்த யாத்ராவை, இந்த பண்டர்பூர் யாத்ராக்கு எப்படி கிளம்புறாங்கிறத நேர்லயே பார்த்திருக்கேன். இந்த குரூப் இருக்காங்க இல்லையா, இந்த நடந்து போறாங்க இல்லையா, இது இந்த குரூப்புக்கு ஒரு பேர் இருக்கு. அவங்க என்னன்னா வார்கரி. வார்கரி அப்படிங்கிற ஒரு செக்ட். அவங்க தான் இதை ட்ரெடிஷ்னலா பல காலமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பூனால தேஹு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு. அந்த தேஹு கிராமத்திலேருந்து துக்காராமுடைய பாதுகையை தலையில் எடுத்துட்டு போவாங்க. துக்காராம் ரொம்ப சிறந்த பக்தர். அதே மாதிரி ஆலந்தி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு பூனால. ஸோ அந்த ஆலந்தி, பூனாவும் மகாராஷ்டிரால தான் இருக்கு, பாம்பே பக்கத்துல இருக்கு. ஸோ ஆலந்திங்கிற கிராமத்துல சந்த் தியானேஸ்வர், அந்த கோவிலுக்கும் நான் போய் பார்த்திருக்கேன், தேகுக்கும் போய் பார்த்திருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த சந்த் ஞானேஸ்வரோட பாதுகையும் தலையில எடுத்துட்டு போவாங்க. துளசி மாடத்தையும் தலையில தூக்கிண்டு லேடிஸ், ஜென்ட்ஸ் 2 பேருமே இந்த வார்கரி அப்படிங்கிற ஒரு குரூப் செருப்பு இல்லாம ஒரு விரதம் மாதிரி இதை எடுத்துட்டு போவாங்க. விட்டலா, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணருடைய இன்னொரு ஒரு லீலை. அந்த லீலையில விட்டலா அப்படின்னு ஒரு பண்டர்பூர்ல விட்டல 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 விட்டலன்னு நிறைய விட்டல நோக்கி பாட்டு இருக்கு. துக்காராம் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பக்தர் இருப்பாருன்னு, அவரும் விட்டலனை நோக்கி நிறைய பாடியிருக்கார். அவர் பாடின பாட்டுக்கெல்லாம் பேரு அபங்கம் அப்படின்னு பேரு. இதையும் நம்ம தமிழ்நாட்டில் இந்த கர்நாடக கச்சேரியில்னா அபங்கம் பெரிய பெரிய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் பாடியிருக்காங்க. ஸோ
இது மாதிரி இந்த யாத்திரை வந்து எப்போ முடியும்னா இந்த ஆஷாட ஏகாதசிக்கு ஒரு நாள் முன்னாடி தான் முடியுமா. 21 நாள் ஆஷாட ஏகாதசிக்கு 21 நாள் முன்னாடி இந்த யாத்திரை ஆரம்பிச்சிடும். விட்டல தலையில தூக்கிண்டு அந்த பாதுகைகள், இந்த பக்தர்களுடைய பாதுகைகளை வந்து தலையில தூக்கிண்டு அப்படியே ரோட்ல நடந்து போவாங்க. அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. அது நடந்து போய் ஒரு வழியா வந்து பண்டர்பூர் போய் சேருவாங்க. அதாவது 250 கிலோமீட்டர் வந்து நடந்து போவாங்க. இதுதான் வந்து இந்த பண்டர்பூர் ஆஷாட ஏகாதசிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணர் கிட்ட இந்த ஆஷாட ஏகாதசி கதையை வந்து கேட்குறான் இல்லையா, அந்த கதையை பத்தி பார்ப்போம். கிருஷ்ணர் சொல்றாரு, நீ கேட்குற கதைய ஆல்ரெடி வந்து நாரதமுனி வந்து அவரோட அப்பா, நாரதமுனியோட அப்பா யாரு? பிரம்மா. அதாவது படைப்புக்கான கடவுள் பிரம்மாவை கேட்டாராம், ஆஷாட ஏகாதசி கதையை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த தேவசைனி ஏகாதசி கதையை பத்தி சொல்லுன்னு. அதுக்கு பிரம்மா சொல்றார், இந்த உலக மக்களின் நலன் கருதி நீ கேட்கிற நல்ல கேள்வியை கேட்ட, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறார். சூரிய வம்சத்தை சேர்ந்த ஒரு ராஜா இருந்தாலும், அந்த ராஜாவோட பேரு மாந்தாத்தா. அந்த ராஜா வந்து ரொம்ப 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 சிறப்பா ஆட்சி புரிஞ்சுன்னு வந்தான். ஒரு ராஜா ஒரு நாட்டை சிறப்பா ஆட்சி புரியறதுக்கான அடையாளம் பஞ்சம் இருக்காது. பஞ்சம் இருக்காதுன்னா எல்லாம் செழிப்பா இருக்கு, தண்ணி கஷ்டம் இல்லை, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, பிராமணர்கள் அவங்களுடைய கடமை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்காங்க, யஜ்ஞம் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காங்க. யஜ்ஞம்ங்கிறது ஹோமம் ஒழுங்கா பண்ணாதான் மழை பெய்யும், இந்திரன் வந்து தண்ணி மழை கொடுப்பான் போதுமான அளவுக்கு. இது மாதிரி வந்து வேதங்கள்லாம் வந்து பராமரிக்கப்பட்டது, யாரும் வந்து துவேஷிக்கல. அதாவது எல்லாருமே வந்து பக்தர்களாக தான், எல்லா வர்ணத்தை அவங்க சேர்ந்தவங்களும் பக்தர்களாக தான் இருந்தாங்க. அவங்க கடமையை எல்லாரும் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி வந்து அவனுடைய ராஜாங்கம் போயிட்டு இருந்தது. ஆனா திடுதிப்புன்னு ஒரு 3 வருஷம் ஒரே பஞ்சம், மழையே இல்லை. மழையே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ அந்த தண்ணியை பத்தி இந்த ஏகாதசியில ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. தண்ணியை பத்தி மட்டுமே 3 விஷயங்கள் தண்ணி இல்லாம நடக்காது அப்படின்னு ஒரு குறிப்பா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா வந்து முத்து வந்து ஜொலிக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த தண்ணியில இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் மனுஷர்கள் உருவாக முடியாது, தண்ணி இல்லைன்னா எந்த ஒரு உயிரினமும் வந்து உருவாக முடியாது. அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஒரு மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தண்ணி ஊத்தினாதான் வந்து நம்ம அதை என்ன வேணா பண்ணலாம், சப்பாத்தியா பண்ணலாம், தோசையா பண்ணலாம், பிரெட்டா பண்ணலாம் அப்படின்னு இதுல சொல்லியிருக்கு. நானா சொல்லலாம், இதுல சொல்லியிருக்கு. ஸோ இது மாதிரி தண்ணியை பத்தி இந்த 3 விஷயங்களை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, தண்ணிக்கு இன்னொரு பேர் இருக்கான். அது என்னன்னா ஜல நாரையா அப்படின்னு. பகவான் மகாவிஷ்ணு வந்து தண்ணியில தான் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜலம்னா என்ன? ஜல நாரையா, ஜலம்னா தண்ணி. ஸோ தண்ணிக்கு இன்னொரு பேரு ஜலநாரையா. அந்த பகவான் தான், அந்த பரமாத்மா தான், எல்லாம் வல்ல அந்த பரமாத்மா தான் வந்து மேகமா மாறி மழையை பொழியறானோ. ஸோ அந்த மழை வரத்துக்கும் அவன் தான் காரணம். ஸோ இந்த தண்ணிக்கான முக்கியத்துவம் இவ்வளோ இருக்குங்கும்போது தண்ணி இல்லைன்னா மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ ராஜாட்ட போய் எல்லாம் முறையிடுறாங்க, தண்ணியே இல்லை, போதுமான தானியம் விளையல, எல்லாம் வந்து காஞ்சி போச்சு, இப்போ பஞ்சத்தில் அடிபட்டு இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ராஜா என்ன பண்ணுறது கேட்க. ராஜாவுக்கு ஒன்றும் புரியலையா. அவன் வந்து 7 விஷயங்கள் அவனோட ராஜாங்கத்துக்கு கீழே சூப்பராக போயிட்டு இருந்தது. அது என்னன்னா, ராஜாவும் தர்மத்தை காப்பாத்தினா முறையா, அவனுடைய மந்திரியும் வந்து சரியான மந்திரி, அதாவது கரெக்டான அட்வைஸ் கொடுக்குற மந்திரிகளா இருந்தாங்க, தப்பான அட்வைஸ் கொடுக்காத மந்திரிகளா இருந்தாங்க, தர்மத்தை காக்கிறவங்களா இருந்தாங்க. அவங்களுடைய கஜானாலையும் வந்து எல்லாம் நிறைஞ்சிருக்கு. எல்லாம் தங்கம் பணம் நிறைஞ்சிருந்து என்ன பிரயோஜனம், பஞ்சம் வந்துருச்சுன்னா சாப்பிட முடியாது இல்லையா, அதை எடுத்து. அப்புறம் அவனுடைய மிலிட்ரி ஃபோர்ஸஸ்னா வந்து இராணுவ சேனாலாம் வந்து கரெக்டா இருக்கு. ஒரு ராஜாங்கத்துக்கு இராணுவம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நமக்கே தெரியும். அப்பதான் வந்து இன்னொரு ராஜாங்கத்திலேருந்து ராஜா வந்து தாக்க மாட்டான், தாக்கும்போது இவங்கெல்லாம் வந்து மக்களை காப்பாத்துறதுக்கு இருப்பாங்க. அப்புறம் அந்த ராஜாங்கத்தினுடைய எதிரிகளும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த ராஜாங்கத்தில் இருக்கிற பிராமணர்கள்,
அதுக்கப்புறம் அவங்க செய்கிற ஹோமங்கள் யாகங்கள் அதெல்லாம் வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மக்கள் நல்லா இருக்கணும், நல்லா மழை பொழியணும், பஞ்சம் வரக்கூடாது. ஸோ இந்த 7 விஷயங்கள் வந்து அந்த ராஜாங்கத்து கீழே ஒழுங்காக தான் நடந்துட்டு இருந்தது. அவங்களுடைய எதிரிகளும் வந்து அந்த ராஜா மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி சூப்பராக எல்லாம் போகும்போது எதனால் பஞ்சம் வந்ததுன்னு இந்த ராஜாவுக்கு சுத்தமாக புரியல. அதனால என்ன பண்ணா, ராஜா வந்து ஒரு காட்டுக்கு போய் ரொம்ப யாரையாவது சந்திச்சு இந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு ஏதாவது முனிவர்கள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு காட்டுக்கு போனான். ஸோ போகும்போது பிரம்மனுடைய இன்னொரு புத்திரன், நாரத முனி ஒரு புத்திரன், அங்கீர முனி அப்படிங்கிற இன்னொரு புத்திரன். பிரம்மனுக்கு நிறைய புத்திரர்கள் இருந்தாங்க. ஸோ அங்கீர முனி அப்படிங்கிற ஒரு புத்திரன்னா வந்து பையன், அங்கீர முனி அப்படிங்கிற ஒரு பிரம்மனுடைய புத்திரன் அங்கே வந்து ரொம்ப அப்படி ஜெகஜோதியாக பார்க்கும்போதே அப்படியே ரொம்ப, நான் பிரம்மனுடைய புத்திரனா எப்படி இருப்பான், பிரம்மவெளியே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கான், அப்படியே ஜொலிக்கிறதான் பார்க்கும்போதே. ஸோ அதை பார்த்தோன்னே வந்து நல்லா சரியான ஆள் கிடச்சிட்டாங்க நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து தயவுசெய்து என்னோட பஞ்சத்தை தீர்த்து வைக்கணும், என் நாட்டில் நான் எல்லாமே ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் பஞ்சம் ஏன் இருக்குன்னு தெரியல அப்படிங்கும்போது இந்த அங்கீர முனி சொல்கிறானா, இந்த கதை எப்போ நடந்ததுன்னா சத்தியயுகம், 4 யுகம் இருக்கு. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். நம்ம இருக்கிறது கலியுகம். சத்தியயுகம் தான் வந்து ஸ்டார்டிங். கலியுகம் முடியும் போது திரும்பியும் சத்தியயுகம் ஆரம்பிக்கும். அது ஒரு சர்க்கிள் மாதிரி திரும்பியும் ராமாயண மகாபாரதம் ஆரம்பிக்கும். ஸோ இப்படியே சைக்கிள் மாதிரி போயின்னு இருக்கும். ஸோ சத்தியயுகம் ஸ்டார்டிங்ல என்ன தர்மம் அப்படின்னா வந்து பிராமணர்கள் மட்டும்தான் வந்து இந்த ஹோமங்கள் யாகங்கள்லாம் பண்ணணும்னு வந்து ஒரு விதி. அது வந்து இதுல இருக்கிறத நான் சொல்றேன். உடனே கீழே கமெண்ட்ல போட்டுட்டு ஜாதி பிரச்சனையை தயவு செய்து ஆரம்பிச்சிடாதீங்க, இதுல இருக்கிறத தான் நான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அங்கீர முனி சொல்றாராம், யாரோ வந்து பிராமணர்கள் தான் செய்யணும்னு விதி இருக்கும்போது யாரோ வந்து செய்ய தெரியாம, அதாவது சரியான முறைப்படி பிராக்டிஸ் எடுத்துக்காம ஏதோ ஒரு வர்ணத்தவர்கள் செஞ்சிருக்காங்க. அதனாலதான் வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து இது மாதிரி ஒரு பஞ்சம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அங்கீர முனி பிராமணனுடைய பையன் வந்து சொல்றான். அதுக்கு வந்து இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு, யாரு வந்து செஞ்சாலும் அவனை போய் நீ தண்டிக்கணும் அப்படின்னு வந்து அங்கீர முனி சொல்லும்போது, நான் எதுக்காக தண்டிக்கணும், பாவம் அவன் ஏதோ பண்ணணும்னு ஆசைப்பட்டு தப்பும் தவறமா பண்ணிட்டான், பட் அவன் செஞ்ச தப்புனால இப்படி பஞ்சத்துல இருக்கு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க தான் இதுக்கு வந்து ஒரு உபாயம், இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அங்கீர முனி சொன்னானா, இப்ப எல்லா வர்ணத்தவர்களும் ஆஷாட ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ என்னாச்சு, எல்லாரும் வந்து இந்த ஆஷாட ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிச்சு பஞ்சத்திலேருந்து வெளியில வந்து அந்த நாடு சுபிக்ஷமா ரொம்ப நல்லா சரியான அளவு மழை பொழிஞ்சு காலாகாலத்தில் என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடந்து எல்லாரும் வந்து இந்த பஞ்சத்திலேருந்து 3 வருஷம் கண்டினியூஸா பஞ்சத்துல இருந்து 3 வருஷ பஞ்சத்திலேருந்து வெளியில வந்தாங்களாம். இப்ப இந்த ஏகாதசியோட பலன் இது ரொம்ப 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 சிறந்த ஏகாதசிங்கிறதுனால இதை வந்து நீங்க எவ்வளவு நல்லா அனுஷ்டிக்க முடியுமோ அனுஷ்டிங்க. வெறும் பழம் சாப்பிடுங்க, வெறும் பழம் சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா பால் பழம் சாப்பிடுங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த் உங்களுக்கு பாடியில நிறைய இருக்குன்னா நிர்ஜலா, அதாவது வந்து நீங்க தண்ணி கூட குடிக்காம இருக்கலாம். நான் வந்து நிர்ஜலா தான் ட்ரை பண்ண போறேன். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஏகாதசியா கூறப்படுறது. இதுல வந்து எல்லா ஏகாதசி விரதத்துக்கும் ஆக்சுவலா நிர்ஜலா இருக்கிறவங்களும் இருக்காங்க, எல்லா ஏகாதசி விரதத்துக்கும் நிர்ஜலா இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் இந்த ஏகாதசி வந்து ரொம்ப முக்கியமான ஏகாதசி, தயவு செய்து விரதம் இருங்க. கிருஷ்ணர் என்ன சொல்றாராம், யுதிஷ்டிரா யாராவது என்னை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஏகாதசி விரதம் இருந்தாலே நான் சந்தோஷமாயிடுவேன். எல்லா பாவங்களும் வந்து ஏகாதசி விரதத்தினால நஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து பவிஷ்ய உத்தர புராணத்துல இருக்கு. இந்த கதையை கேட்டாலும் சரி, படிச்சாலும் சரி, இந்த கதையை யாருக்காவது ஷேர் பண்ணாலும் சரி, ஷேர் பண்ணவங்களுக்கும் புண்ணியம், கதையை கேட்கறவங்களுக்கு புண்ணியம். ஏன்னா இது வந்து ஒரு சேவை. இந்த சேவையை யார் செஞ்சாலும் அவங்களுக்கு புண்ணியம், படிக்கிறவங்களுக்கும் புண்ணியம். நம்ம கதை தானே கேட்குறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, கதை கேட்கறதும் ஒரு டிவோஷனல் சர்வீஸ், அதுவும் ஒரு சேவை அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லியிருக்கு. ஹரே கிருஷ்ணா.